அரசியல் ஆரம்பிக்கலாமா? இது வெறும் அரசியலுக்கான பதிவல்ல. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுட்டிக்காட்டவும், இன்றைக்கு எவ்வாறு ஒரு பாசிசம் அரசியல் ஏழை மக்களை இன்றைக்கு அவர்களுடைய இயலாமை பயன்படுத்தி உழைப்பை திருடிக் கொண்டிருக்கிறது என்பதையும், இன்றைக்கு இளைய சமுதாயத்தை இன்றைக்கு முழுமையாக பாசிசம் அரசியல் மட்டுமே ஆண்டு கொண்டிருக்கின்றது. யாரோ ஒரு தனிநபருக்காக ஸ்விக்கி, ஜொமோட்டோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற அனைத்து நிறுவனங்களும் ஒரு தனிநபர் ஆதிக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்தில் இன்றைக்கு இளைய சமுதாயம் ஒரு வெறும் கமிஷன் ஏஜென்ட்டாக வேலை செய்து கொண்டு ஒரு சிறிய கமிஷனுக்காக 12 மணி நேரம் இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கும் அந்த இளைய சமுதாயம் அவர்களுக்குரிய நிரந்தரமான சம்பளம் இல்லை, முழுமையான எந்த ஒரு காப்பீடும் இல்லை, ஓய்வூதிய திட்டம் இல்லை, எந்த ஒரு சேமிப்பும் இல்லாமல் தினமும் கிடைக்கக்கூடிய அந்த கமிஷனை பெற்று அந்த 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும், வீடு அமைத்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இன்றைக்கும் உழைத்து கொண்டிருக்கும் இளைய சமுதாயம், இன்றைக்கு நம்மளை ஆண்டு கொண்டிருக்கும் பாசிசம் அரசியல் இளைய சமுதாயத்துக்கென எண்ணற்ற இன்றைக்கு திட்டங்களாக ஊடகங்கள் வாயிலாக பொய்களுக்கு மேல் பொய்களை அடுக்கி கொண்டிருக்கின்றது. வங்கிகளில் இன்றைக்கு புதிதாக தொழில் அமைப்பதற்குரிய வாய்ப்புகள் ஒரு ஏழை தொழிலாளியுடைய மகனோ மகளோ வாய்ப்பு தேடி செல்லும்போது நிராகரிப்பு மட்டுமே அதிகபட்சமாக கிடைக்கின்றது. அதுவே ஒரு பணக்கார வர்க்கமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அப்பாவோ அல்லது தாத்தாவுடைய சொத்தோ அடமானம் வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக இன்றைக்கு பாசிசம் அரசியல் முழுமையாக அவர்களுக்கு குற்ற துணையாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கூலி தொழிலாளி, செருப்பு விற்பவருடைய தேய்ப்பவருடைய மகனோ மகளோ இன்றைக்கு இந்த புதிதாக தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் நிராகரிப்பு மட்டுமே மீண்டும் மீண்டும் செயலாற்றி கொண்டிருக்கும் வங்கிகள் அனைத்துமே மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இன்றைக்கு ஒரு சிவில் நிறுவனம் நிர்ணயம் செய்கின்றது ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே அதிகபட்சமான வரிகளை மீண்டும் மீண்டும் ஏழை மக்கள் என்று பாராமல் நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சுங்க சாவடிகள் இன்றைக்கும் ஆண்டு கணக்கிலாக நாம் இன்றைக்கு வரி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். சாலை அமைப்புக்குரிய கட்டணம் நாம் செலுத்தி இருந்தாலும் மாதம் மாதம் அடிமைத்தனமாக இன்றைக்கும் ஒவ்வொரு மாநிலமும் அம்மக்கள் முழுமையாக வரிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இதுவல்லவா முழுமையான பாசிசம்? இன்றைக்கு மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது அதிகபட்சமான வரிகளை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதிலும் இன்றைக்கு ஏழை எளிய மக்களிடத்திலிருந்து வாங்கக்கூடிய அதிகபட்சமான வரியை எடுத்து ரஷ்யாவுக்கு இன்றைக்கு முழுமையாக பண உதவி செய்து கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு பிரதமரை இன்றைக்கு எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்றார்கள் மற்ற நாடுகள். இன்றைக்கு ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இன்றைய பிரதமர் விளங்கி கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய வறுமையை பயன்படுத்தி ஒரு ரஷ்யா நாட்டுக்கு பண உதவி செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு சிறிய நாட்டை அளிப்பதற்குரிய பங்கீடாக ஒரு தப்பான உதாரணமாக இன்றைக்கு மத்திய அரசு மக்களை அடிமைப்படுத்தி ஒரு பாசிசம் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக வரும் காலம் வாய்ப்பளிக்கும். நம்மளுடைய சுதந்திரமான சுவாசத்தை நாம் கண்டிப்பாக மீட்டெடுப்போம். என்றைக்குமே ஏழையாக வாழ்ந்தாலும் நம்மளுடைய உரிமையை கண்டிப்பாக மீட்டெடுப்போம். நன்றி.